சிவாய நம. தந்திரம் 7 பாடல் 1802. பாசத்தில் இட்டது அருள், அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள், அந்த நேசத்தில் கூசற்ற முக்தி அருள், அந்த கூட்டத்தின் நேசத்து தோன்றா நிலை அருள் ஆமே. இந்த பாடலில் பாசம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது நம்ம ஆணவ மலத்தை குறிப்பிடலை. இங்கே பந்தம், பற்று, ஆசை போன்ற உயிர்களை கட்டுப்படுத்துகிற பிணைப்பை பற்றி இங்கே சொல்கிறாங்க. நம்மளை மாயைக்குள்ளே அனுப்பிச்சு அந்த வினை பயன்களை அனுபவிக்க வச்சது இறை தான். இந்த பற்றுகள்லேருந்து நம்மளை விடுபட செய்கிறதும் இறை தான். பல பிறவிகள் பிறந்து நம்ம ஆன்மா அழுத்து போய் போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு முக்திக்கான எண்ணத்தை நம்ம மனசில் பதிய வச்சு அதை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போய் முக்தி கொடுக்கறதும் அந்த இறை தான். நம்மளை அவனுக்குள்ளே ஐக்கியமாக்கி கொள்வது தான் இந்த இறையின் எல்லையில்லாத அன்பை இங்கே உணர்த்துது. இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இந்த பாடலில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இறைவன் நம்மளை மாயைக்குள்ளே அனுப்பிச்சு இந்த வினை பயன்களை அனுபவிக்க கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மாயையும் இந்த வினை பயன்கள்னு சொல்கிற இந்த கர்மாவும் கெட்டது கிடையாது. நம்ம ஆன்மா பக்குவமாக இறையால் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. இந்த கருவியை கொண்டு தான் நம்மளுடைய முதல் மலமாகிய ஆணவ மலத்தை நம்மளால் அழிக்க முடியும். அதனால் நமக்கு இன்பம், துன்பம், சோதனைகள், வெற்றிகள் எது நடந்தாலும் அதை இறை செயலில் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். நன்றி.